இங்கே கொஸ்டின் என்னன்னா ரைட் அ ஜாவா ப்ரோக்ராம் டு கவுண்ட் கான்சிக்யூட்டிவ் ரிப்பீட்டட் கேரக்டர்ஸ் ஃபார் தி கிவன் ஸ்ட்ரிங் அண்ட் பிரிண்ட் த கேரக்டர் ஃபாலோட் பை தி கவுண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதான் அவங்க கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங் ஏஏ பிபிபிசி அப்படிங்கிறது. நம்ம இந்த ஸ்ட்ரிங்கை வச்சு என்ன கண்டுபிடிக்கணும்னா, இப்போ ஃபர்ஸ்ட் இங்கே என்ன கேரக்டர் இருக்கு, ஏங்கிற கேரக்டர் இருக்கு. அந்த ஏங்கிற கேரக்டர் அடுத்தடுத்து எத்தனை தடவை வந்திருக்கு, இங்கே அடுத்தடுத்து ஏ கேரக்டர் 2 தடவை வந்திருக்கு. அதை வந்து கண்டுபிடிச்சு நம்ம பிரிண்ட் பண்ணணும். அடுத்து பி கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். தென் பி கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிறத கவுண்ட் பண்ணி நம்ம பிரிண்ட் பண்ணணும். 3 அப்படிங்கிறத பிரிண்ட் பண்ணணும். அடுத்து சி கேரக்டர் ஒரு தடவை வந்திருக்கு. ஸோ 1 அப்படிங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணணும். ஸோ ஃபைனலாக A2 B3 C1 அப்படிங்கிற அவுட்புட்டை வந்து நம்ம ஸ்க்ரீனில் பிரிண்ட் பண்ணணும். ஓகே, இதான் கொஸ்டினில் கொடுத்துருக்குற ரெக்குவயர்மெண்ட். ஸோ கோட்லாம் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இது எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ஏ கேரக்டர் எடுத்துக்குவோம் அண்ட் தென் நெக்ஸ்ட் இந்த ஏ கேரக்டர் எடுத்துக்குவோம். ஸோ அதாவது 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் நம்ம எடுத்துக்குவோம். ரெண்டும் ஈக்குவலா அப்படின்னு பார்ப்போம். இங்க 0th இண்டெக்ஸ்ல ஏ கேரக்டர் இருக்கு, ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஏ கேரக்டர் இருக்கு. ஸோ ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால கவுண்ட்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கோட எழுதணும். அடுத்து என்ன பண்ணுவோம், இப்போ 0th இண்டெக்ஸ்ல இருக்கிறதையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிறதையும் நம்ம செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் எடுத்து நம்ம செக் பண்ணணும். ஸோ இங்க வந்து ஈக்குவலா அப்படின்னு பாத்தீங்கன்னா கிடையாது. ஸோ ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு பி. அப்போ இங்க என்ன பண்ணணும்னா அந்த ஏ கேரக்டரை பிரிண்ட் பண்ணணும் அண்ட் தென் ஏ கேரக்டருக்கான கவுண்ட்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். அண்ட் தென் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன செக் பண்றோம்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் செக் பண்றோம். இது ரெண்டும் ஈக்குவல் அப்படிங்கிறதுனால கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்றோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து கோட் எழுதணும். ஸோ பேசிக்கா கரண்ட் கேரக்டரையும் நெக்ஸ்ட் கேரக்டரையும் நம்ம வந்து செக் பண்றோம். அதாவது ஏஏ ஃபர்ஸ்ட் செக் பண்றோம் அண்ட் தென் ஏபி அண்ட் தென் பிபி அண்ட் தென் பிபி அண்ட் தென் பிசி அப்படிங்கிறத நம்ம செக் பண்றோம். ஓகே, ஸோ அதுக்கான கோடு தான் இங்க நான் எழுதியிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற ஸ்ட்ரிங்கை வந்து இன்புட் அப்படிங்கிற வேரியபிள்ல நான் ஸ்டோர் பண்ணியிருக்கேன் ஆஃப் டைப் ஸ்ட்ரிங். அண்ட் தென் இந்த ரிசல்ட்டை ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். எதுக்காக ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன்னா ஸ்ட்ரிங் வந்து இம்யூட்டபிள் பட் ஸ்ட்ரிங் பில்டர் வந்து மியூட்டபிள் அப்படிங்கிறதுனால நான் வந்து ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு தடவை ரிசல்ட்டை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் நம்ம ஈஸியா அப்பன் மெத்தடை வச்சு நம்ம அப்பன் பண்ணிக்க முடியும். அதனால நான் ஸ்ட்ரிங் பில்டர் ஆப்ஜெக்ட் வந்து இங்கே கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் தென் கவுண்ட் வந்து 1 அப்படின்னு இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க கிவன் ஸ்ட்ரிங்ல வந்து ஏபிசி 3 கேரக்டர்ஸ் இருக்கு. ஏங்கிறது 2 தடவை வந்திருக்கு, பி 3 தடவை வந்திருக்கு, சி வந்து 1 தடவை வந்திருக்கு. மினிமம் ஏபிசி இந்த 3 கேரக்டரும் ஒரு தடவையாவது வந்திருக்கும்ல. ஸோ அதுக்காக இங்க கவுண்ட் வந்து 1 அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் இங்க ஃபார் லூப் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த ஃபார் லூப்னா இந்த ஸ்ட்ரிங்ல வந்து ஒரு கேரக்டரா இட்ரேட் பண்றதுக்காக இங்க நான் ஃபார் லூப் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 0th இண்டெக்ஸ்ல இருந்து 5th இண்டெக்ஸ் வரைக்கும் இருக்கிற கேரக்டரை வந்து இங்க நான் ஃபார் லூப் வச்சு இட்ரேட் பண்றேன். ஸோ இஃப்ல 2 கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ அப்படின்னு ரிட்டர்ன் பண்ணிச்சுன்னா இந்த கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒருவேளை ஃபால்ஸ் அப்படின்னா கண்ட்ரோல் எல்ஸ் பிளாக்குக்கு வரும். அங்க என்ன கோடு எழுதியிருக்கேன்னா ரிசல்ட்ல வந்து வேல்யூவை அப்பன் பண்றதுக்கான கோடு எழுதியிருக்கேன். ஃபைனலாக நான் அந்த ரிசல்ட் ஆப்ஜெக்டை பிரிண்ட் பண்றேன். ஸோ இதுதான் இந்த கோட்ல இருக்கு. நம்ம இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல இங்க ஐயோட வேல்யூ 0ன்னு இருக்கும். அண்ட் தென் இங்க வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். 0 is less than 6 கண்டிஷன் ட்ரூ. அதுக்கப்புறம் கண்ட்ரோல் இந்த இஃப் பிளாக்குக்கு வரும். இந்த இஃப்ல வந்து 2 கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காக இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஃபைனலாக எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ வந்து ஜஸ்ட் இந்த கண்டிஷனை செக் மட்டும் பண்றோம். ஸோ 0 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. அடுத்து இந்த கண்டிஷன் வந்து செக் பண்றோம். ஸோ லாஜிக்கல் அண்ட் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா இப்போ வந்து இந்த மாதிரி நான் இங்க 2 கண்டிஷன் கொடுத்துருக்கேன் இஃப்ல. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ அப்படின்னா தான் கண்டிஷன் 2வையே செக் பண்ணும் ட்ரூவா அப்படின்ட்டு. ஸோ 2 கண்டிஷனும் ட்ரூ அப்படின்னா கண்ட்ரோல் இந்த இஃப் பிளாக்குக்குள்ள வரும். அந்த பிளாக்ல இருக்கிற ஆப்ரேஷன்ஸ் வந்து பெர்ஃபார்ம் ஆகும். இப்போ ஒருவேளை இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனே இங்க ஃபால்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா இந்த செகண்ட் கண்டிஷனை வந்து செக் பண்ணவே பண்ணாது. ஓகே, டைரக்டா வந்து கண்ட்ரோல் எல்ஸ் பிளாக்குக்கு போயிடும். ஓகே, ஸோ அதை ஜஸ்ட் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இப்போ நம்ம இந்த கண்டிஷனை வந்து செக் பண்ண போறோம். ஸோ இன்புட் டாட் கேரட் ஆஃப் ஐ ஈக்குவல் டு இன்புட் டாட் கேரட் ஆஃப் ஐ பிளஸ் 1. இந்த லாஜிக் எதுக்காகனா கன்சிக்யூட்டிவ் கேரக்டர்ஸை வந்து செக் பண்றதுக்காக. இப்போ ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல 0th இண்டெக்ஸையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் நம்ம செக் பண்றோம். அடுத்த ஐட்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸையும் செகண்ட் இண்டெக்ஸையும் செக் பண்றோம்.
அடுத்த இட்ரேஷன்ல செகண்ட் இண்டெக்ஸையும் தேர்ட் இண்டெக்ஸையும் செக் பண்றோம். ஸோ அதுக்காக இந்த மாதிரி ஒரு லாஜிக் வந்து இங்க ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ ஐயோட வேல்யூ 0வா இருக்கும்போது இங்க வந்து என்ன இருக்கும், ஐ 0ன்னு இருக்கும். இங்க 0 + 1னா 1ன்னு இருக்கும். ஸோ கேரட் மெத்தட் வந்து நம்ம ஸ்ட்ரிங் ஆப்ஜெக்ட்டை வச்சு இங்க ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ இங்க இன்புட் அப்படிங்கிறது ஸ்ட்ரிங் டைப்ல இருக்கு. ஸோ இங்க நம்ம கேரட் மெத்தடை ஆக்சஸ் பண்ணலாம். இந்த கேரட் மெத்தடுக்குள்ள என்ன வேல்யூ பாஸ் பண்ணணும்னா இண்டெக்ஸை பாஸ் பண்ணணும். இந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல 0th இண்டெக்ஸ்ல என்ன கேரக்டர் இருக்கோ அதை இங்க ரிட்டர்ன் பண்ணும். 0th இண்டெக்ஸ்ல ஏங்கிற கேரக்டர் இருக்கு. அடுத்து அந்த இன்புட் ஸ்ட்ரிங்ல இங்க 0 + 1னா 1 வருமா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன கேரக்டர் இருக்கோ அதை வந்து இந்த கேரட் மெத்தட் ரிட்டர்ன் பண்ணும். ஏ இங்க வந்து கண்டிஷனை வந்து இங்க செக் பண்றோம். ஏ ஈக்குவல் டு ஏவா அப்படின்னு. கண்டிஷன் ட்ரூ. கண்டிஷன் ட்ரூனால கண்ட்ரோல் இந்த இஃப் பிளாக்குக்கு வரும். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனும் ட்ரூ, செகண்ட் கண்டிஷனும் ட்ரூ. ஸோ இப்போ கண்ட்ரோல் வந்து இந்த இஃப் பிளாக்குள்ள வரும். இங்க என்ன லாஜிக் இருக்கு, கவுண்ட் பிளஸ் பிளஸ். ஸோ இனிஷியலா கவுண்டோட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருந்தோம், 1ன்னு கொடுத்துருந்தோம். அப்போ கவுண்ட் பிளஸ் பிளஸ் பண்ணும்போது கவுண்டோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்ன ஆகும்னா ஐ பிளஸ் பிளஸ். ஸோ ஐயோட வேல்யூ 0லேருந்து 1ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்க வந்து நம்ம கண்டிஷன் செக் பண்றோம். 1 is less than 6 கண்டிஷன் ட்ரூ. அதே மாதிரி இங்க இஃப்ல வந்து இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து செக் பண்றேன். 1 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. அண்ட் தென் நீங்க என்ன பண்றோம்னா இன்புட் டாட் கேரட் ஆஃப் 1 ஈக்குவல் டு இன்புட் டாட் கேரட் ஆஃப் 2. அதாவது ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரும் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரும் ஈக்குவலா அப்படின்னு நம்ம செக் பண்றோம். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல ஏங்கிற கேரக்டர் இருக்கு, செகண்ட் இண்டெக்ஸ்ல பிங்கிற கேரக்டர் இருக்கு. இது ரெண்டும் ஈக்குவல் கிடையாது. அப்போ கண்ட்ரோல் வந்து எங்க போகும்னா இந்த எல்ஸ் பிளாக்குக்கு போகும். ஸோ எல்ஸ் பிளாக்ல வந்து என்ன கோட் எழுதி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இந்த ரிசல்ட் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் பண்ணேன்ல ஆல்ரெடி ஆஃப் டைப் ஸ்ட்ரிங் பில்டர், அதுல வந்து அப்பன் மெத்தடை யூஸ் பண்ணி அப்பன் பண்றேன். என்னென்ன அப்பன் பண்றேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்றேன்னா ரிசல்ட் டாட் அப்பண்ட் ஆஃப். ஸோ இப்போ அவுட்புட்ல நம்ம என்ன பிரிண்ட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் என்ன கேரக்டரோ அந்த கேரக்டர் பிரிண்ட் பண்ணணும். அடுத்து அந்த கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிற கவுண்டை வந்து நம்ம பிரிண்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த கேரக்டரை வந்து இப்போ நம்ம எடுக்கணும். அந்த ஏங்கிற கேரக்டர் இப்போ எப்படி எடுக்கலாம்னா, இப்போ ஐயோட வேல்யூ 1ஆ இருக்கும்போது இங்க வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு. கரெக்டா? ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இங்க என்ன வேல்யூ இருக்கு, ஏ அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வேல்யூ இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா ரிசல்ட் டாட் அப்பண்ட் ஆஃப் இன்புட் டாட் கேரட் ஆஃப் ஐ. இப்போ ஐயோட வேல்யூ என்னவா இருந்திருக்கும், 1ஆ இருந்திருக்கும். ஸோ இப்போ எப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு, ஐயோட வேல்யூ 1ன்னு இருக்கும்போது தான் இங்க கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு. ஸோ இன்புட் டாட் கேரட் ஆஃப் 1. ஸோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல என்ன கேரக்டர் இருக்கு, ஏங்கிற கேரக்டர் இருக்கு. அந்த ஏங்கிற கேரக்டர் வந்து ரிசல்ட் ஆப்ஜெக்ட்ல இங்க அப்பண்ட் பண்றோம். ஸோ இப்போ ரிசல்ட் ஆப்ஜெக்ட்ல ஏங்கிற கேரக்டர் அப்பண்ட் ஆகிருக்கும். அடுத்து இங்க என்ன அப்பண்ட் பண்றோம்னா அவுட்புட்ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கேரக்டரை வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபாலோட் பை தட் கேரக்டர், அந்த கேரக்டர் எத்தனை தடவை வந்திருக்கு அப்படிங்கிற கவுண்டை வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதனால இங்க என்ன பண்றோம்னா ரிசல்ட் டாட் அப்பண்ட் ஆஃப் கவுண்ட். ஸோ இப்போ கவுண்டிங் என்ன இருக்கு, 2ன்னு இருக்கு. அந்த கவுண்ட் வேல்யூவை இங்க நம்ம அப்பண்ட் பண்றோம். ஸோ அப்பண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னு பாத்தீங்கன்னா 1 ஆஃப்டர் அனதர். இப்போ ஏக்கு அப்புறம் 2 அப்படிங்கிற வேல்யூ வந்து இங்க அப்பண்ட் ஆகும். ஓகே, அதுக்கப்புறம் இங்க என்ன பண்றோம்னா கவுண்டை வந்து 1 அப்படின்னு நம்ம ரீஅசைன் பண்றோம். ஏன்னா இப்போ நம்ம ஏ கேரக்டருக்கான கவுண்டை மட்டும்தான் இங்க நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அடுத்து பிக்கு கண்டுபிடிக்கணும், சிக்கு கண்டுபிடிக்கணும். அதனால இங்க நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா கவுண்டை வந்து 1 அப்படின்னு ரீஅசைன் பண்ணியிருக்கோம். ஓகே, அடுத்த இட்ரேஷன்ல ஐயோட வேல்யூ 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். அந்த நீங்க 2 is less than 6 கண்டிஷன் ட்ரூ. அண்ட் தென் இங்க வந்து செக் பண்றோம், இஃப்ல வந்து கண்டிஷன் செக் பண்றோம், 2 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. ஸோ இங்க என்ன பண்றோம்னா செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரை வந்து நம்ம இங்க எடுக்கிறோம். அதை எடுத்து தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் கூட நம்ம செக் பண்றோம். செகண்ட் இண்டெக்ஸ்ல பிங்கிற கேரக்டர் இருக்கு, தேர்ட் இண்டெக்ஸ்ல பிங்கிற கேரக்டர் இருக்கு, ரெண்டும் ஈக்குவல். அப்போ கவுண்ட் பிளஸ் பிளஸ் நடக்கும். ஸோ கவுண்ட் வந்து 1ஆ இருந்தது. ஸோ 1 வந்து இங்க 2ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ இங்க ஐயோட வேல்யூ 2லேருந்து 3ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கண்டிஷன் ட்ரூ, 3 is less than 6 கண்டிஷன் ட்ரூ. அண்ட் தென் இங்க இஃப்ல பாத்தீங்கன்னா 3 is less than 5 கண்டிஷன் ட்ரூ. இங்க என்ன பண்றோம்னா தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டர் இங்க பாத்தீங்கன்னா இங்க நான் வந்து என்ன எழுதுனேனோ அதை அப்படியே நான் செக் பண்ணிருப்பேன். ஃபர்ஸ்ட் 0th இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் நம்ம செக் பண்ணணும். அடுத்து ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் செக் பண்ணணும். அடுத்து செகண்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் செக் பண்ணணும். ஓகே, ஸோ அதே மாதிரி தான் நம்ம இங்க வந்து பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இங்க வந்து என்ன செக் பண்றோம்னா நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 3ஆ இருக்கும்போது தேர்ட் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் ஃபோர்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் நம்ம செக் பண்றோம்.
தேர்ட் இண்டெக்ஸில் பிங்கிற கேரக்டர் இருக்குது, ஃபோர்த் இண்டெக்ஸில் பிங்கிற கேரக்டர் இருக்குது. ஸோ ரெண்டும் ட்ரூ அப்படிங்கிறதுனால கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஆல்ரெடி கவுண்ட் வந்து 2ன்னு இருந்தது, இப்போது 3ன்னு ஆகும். நெக்ஸ்ட்டு ஐயோட வேல்யூ வந்து இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 3லேருந்து ஐயோட வேல்யூ 4 இன்க்ரிமெண்ட் ஆகும். 4 is less than 6, இங்கே கண்டிஷன் ட்ரூ. அண்ட் தென் இங்கே இஃப்ல பார்த்தீங்கன்னா 4 is less than 5, கண்டிஷன் ட்ரூ. இப்போ இங்கே ஃபோர்த் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரையும் ஃபிஃப்த் இண்டெக்ஸில் இருக்கிற கேரக்டரையும் நம்ம வந்து செக் பண்ணுறோம். ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்குது? பிங்கிற கேரக்டர் இருக்குது. ஃபிஃப்த் இண்டெக்ஸில் சிங்கிற கேரக்டர் இருக்குது. ஸோ பி இஸ் நாட் ஈக்குவல் டு சி, இங்கே வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆகும். அப்போ கண்ட்ரோல் வந்து இந்த எல்ஸ் பிளாக்குக்கு வரும். ஸோ எல்ஸ் பிளாக்ல வந்து நம்ம கேரக்டரை ஃபர்ஸ்ட் அப்பன் பண்ணணும்ல. ஸோ அதுக்கு வந்து இங்கே ஐயோட வேல்யூ வந்து தேவை. இப்போ ஐயோட வேல்யூ என்னது? எப்போ வந்து இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆச்சு? 4. ஸோ ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருக்கோ அதை இங்கே வந்து நம்ம ரிட்ரைவ் பண்ணுறோம் யூஸிங் கேரட் மெத்தட். ஸோ ஃபோர்த் இண்டெக்ஸில் என்ன கேரக்டர் இருந்தது? பி. ஸோ அதை வந்து ரிட்ரைவ் பண்ணி நம்ம அப்பன் பண்ணுறோம். ஸோ அந்த ரிசல்ட் ஆப்ஜெக்ட்ல வந்து ஃபர்ஸ்ட் நம்ம என்ன அப்பன் பண்ணுறோம்னா பி அப்படிங்கிற கேரக்டரை வந்து அப்பன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் இங்கே என்ன அப்பன் பண்ணுறோம்னா கவுண்ட். இப்போ கவுண்ட் வந்து இங்கே ப்ரீவியஸ் ஐட்ரேஷனில் என்னவா இருந்தது? கவுண்ட்டு 3ன்னு இருந்ததா இங்கே? ஸோ அந்த வேல்யூவை எடுத்து நம்ம இங்கே அப்பன் பண்ணுறோம். இப்போது பிக்கு அப்புறம் 3ங்கிற வேல்யூ அப்பண்ட் ஆகிருக்கும். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா கவுண்ட்டை வந்து 1 அப்படின்ட்டு ரீஅசைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு அடுத்த இட்ரேஷனில் இங்கே ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும். ஸோ 4லேருந்து 5ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்கே நம்ம கண்டிஷனை செக் பண்ணுறோம். 5 is less than 6, கண்டிஷன் ட்ரூ. இப்போ உங்களுக்கு இந்த கண்டிஷன் i is less than input dot length of -1 அது ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ லென்த்து வந்து இங்கே பார்த்தீங்கன்னா என்ன லென்த்து? 1 2 3 4 5 6. ஸோ 6 - 1ன்னா 5. ஸோ அதை தான் நம்ம இங்கே ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம 5 வச்சு தான் இங்கே ஃபுல்லாகவே நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ எதுக்காக லென்த் -1 அப்படிங்கிறத நான் இங்கே யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. ஃபார் லூப்பில் செக் பண்ணும்போது 5 is less than 6, கண்டிஷன் ட்ரூ ஆயிடுச்சு. இப்போ இங்கே நான் ஐயோட வேல்யூ என்னது? 5. 5 is less than 5 அப்படின்னு போடும்போது இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆகும். ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இஃப்ல வந்து நான் லாஜிக்கல் அண்ட் யூஸ் பண்ணி 2 கண்டிஷன் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷன் ட்ரூ ஆனாதான் செகண்ட் கண்டிஷனே வந்து செக் பண்ணும். கரெக்டா? ஸோ செகண்ட் கண்டிஷனும் ட்ரூவா இருந்தால் மட்டும்தான் இந்த கண்ட்ரோல் வந்து இஃப் பிளாக்குக்குள்ளே போகும். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கண்டிஷனே ஃபால்ஸ் ஆயிடுச்சு. ஸோ செகண்ட் கண்டிஷனே செக் பண்ணாது. இப்போ ஆக்சுவலி இங்கே என்ன ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா இங்கே கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. கரெக்டா? அப்போ ஐயோட வேல்யூ 5ஆ இருக்கும்போது இந்த செகண்ட் கண்டிஷனே செக் பண்ணாது. கண்ட்ரோல் டைரக்டா எங்கே வந்துடும் பார்த்தீங்கன்னா இந்த எல்ஸ் பிளாக்குக்கு வந்துடும். ஓகேவா? இப்போ ஒருவேளை இந்த கண்டிஷனை நான் வந்து ஆட் பண்ணலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஐயோட வேல்யூ என்ன இருக்கு? 5ன்னு இருக்கு. அப்போ இங்க வந்து நம்ம என்ன ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிருப்போம்னா இன்புட் டாட் கேரட் ஆஃப் 5 ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரும் அண்ட் தென் இன்புட் டாட் கேரட் ஆஃப் 5 + 1 ஐயோட வேல்யூ 5. ஸோ 5 + 1 சிக்ஸ்த் இண்டெக்ஸ்ல இருக்கிற கேரக்டரையும் நம்ம செக் பண்றோம். பட் இங்க பாத்தீங்கன்னா ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல தான் வந்து நமக்கு லாஸ்ட் கேரக்டர் இருக்கு, சிக்ஸ்த் இண்டெக்ஸே கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்காக தான் நம்ம இங்க என்ன பண்றோம்னா இந்த கண்டிஷனை ஆட் பண்றோம். i is less than input dot length of -1 அதை ஆட் பண்றோம். அதை ஆட் பண்ணதுனால இங்கே வந்து உங்களுக்கு கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுது. ஸோ இந்த கண்டிஷன் செக் பண்ணவே பண்ணாது. இதனால நமக்கு வந்து ஸ்ட்ரிங் அவுட் ஆஃப் பவுண்ட் எக்ஸப்ஷன் வந்து நமக்கு அவாய்ட் ஆகுது. ஓகே, ஸோ இப்போ கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. ஃபெயில் ஆயிடுச்சுன்னா கண்ட்ரோல் எங்கே வரும்? எல்ஸ் பிளாக்குக்கு வரும். ஸோ நம்ம என்ன ஆட் பண்றோம் இங்கே? ரிசல்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் இன்புட் டாட் கேரட் ஆஃப் ஐ. ஐல வந்து என்ன வேல்யூ இருக்கும்? இங்கே 5ங்கிற வேல்யூ இருக்கும். ஸோ ஃபிஃப்த் இண்டெக்ஸ்ல உங்களுக்கு இங்கே என்ன கேரக்டர் இருக்கு? சிங்கிற கேரக்டர் இருக்கா? ஸோ அந்த கேரக்டர் வந்து இங்கே அப்பெண்ட் பண்றோம் ரிசல்ட் ஆப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ரிசல்ட் டாட் அப்பெண்ட் ஆஃப் கவுண்ட். ஸோ கவுண்ட் வந்து இங்க என்ன இருக்கு? 1 தான். ஏன்னா நம்ம வந்து கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு இல்லை. ஸோ கவுண்ட் வந்து இனிஷியலா என்ன கொடுத்துருந்தோமோ அந்த வேல்யூ தான் இங்க நம்ம அப்பெண்ட் பண்றோம். ஸோ அதனால இங்க 1 அப்படிங்கிற வேல்யூ வந்து அப்பெண்ட் ஆகும். அடுத்து என்ன ஆகும்னா இங்க ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் ஆகும், 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். கரெக்டா? நெக்ஸ்ட் ஐயோட வேல்யூ 6ன்னு இன்க்ரிமெண்ட் ஆகும். இங்க வந்து நம்ம கண்டிஷனை செக் பண்றோம். 6 is less than 6. ஸோ 6 is less than, ஸோ ஐயோட வேல்யூ 6, இன்புட் டாட் லென்த் வந்து 6. ஸோ கண்டிஷன் வந்து இங்க ஃபெயில் ஆகுது. ஸோ ஃபார் லூப்பை விட்டு கண்ட்ரோல் வெளியே வந்துடும். இங்க வந்து நம்ம ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றோம். என்ன ரிசல்ட்? A2 B3 C1 அப்படிங்கிற ரிசல்ட்டை பிரிண்ட் பண்றோம். ஸோ அதுதான் நம்ம இங்க அவுட்புட்ல பிரிண்ட் பண்ணணும். ஃபைனலா இங்க அதை பிரிண்ட் பண்றோம். ஓகே.